ஒரு கிளாஸி க்ளோ கிளிட்டர் ஸ்கின்னுக்கு ஸ்கின் கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு 10 ஷேட் வரைக்கும் வித்தின் 1 மந்த்தில் ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணுறதுக்கு அதோட ஸ்கின்னோட ஏஜுமே ஒரு 10 வருஷம் பேக்கில் போகிறதுக்கு 1 மந்த் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. பட் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வெரி சிம்பிள். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரொட்டீனை ஈவினிங் ஆர் நைட் டைமில் பண்ணிக்கலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி. இப்போ 4 days ஒன்ஸ் ஃபேஷியலுங்கிறது நெசசரி க்ளீனப் ரொட்டீன். இது ரெகுலர் ரொட்டீன். ஃபஸ்ட்டு பியூட்டி ஆயிலை எடுத்து ஸ்கின்ல நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 minutes நல்ல ஒரு மசாஜ் 10 minutes கழிச்சு வாஷ் பண்ணுங்கள். நான் காமிக்கிறது கேரட் மேஜிக் ஆயில். நீங்கள் ட்விங்கிள் பிரைட்டோன் டெய்லியும் ஒரு ஆயில் இருக்கிற மாதிரி பார்த்து ரெட் வைன் சோப் வச்சு நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஸ்கின் பாருங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. அண்ட் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது 2 பேக்கு. ரெண்டுமே ஸ்கின் டோனை டைட்டன் பண்ணி செம்ம ஃப்ரெஷ் லுக் வந்து டெய்லியுமே 2 பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் பண்ணால் வேற லெவலில் இருக்கும். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை 1 month ட்ரை பண்ணி காலையில் எழுந்ததுமே ஒரு ரொட்டீன் பண்ண சொல்லுவேன். அந்த ரொட்டீன் நீங்கள் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் ஒரு 1/2 hour உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த 1 month இதை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். 1/2 hour கூட வேணால் ஒரு 15 to 20 minutes இருந்தால் போதும். நான் யூஸ் பண்ணி காட்ட போகிறது ஸ்கின் 16 ட்விங்கிள் டோன் பவுடர். வேறு லெவலில் ஒரு மேஜிக் அண்டு ப்ரீமியம் ஷைன் கிளிட்டர் ஏஜ் பவுடர். ரெண்டுமே ஸ்கின்னை யூத்ஃபுல்லாக டைட்டனிங்காக மாற்றக்கூடியது. இதே பவுடரை தான் டெய்லியும் போடணும்னு அவசியம் இல்லைங்க. நாளைக்கு ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர், ஏன்ஷியன் சீக்ரெட், இந்த மாதிரி உங்களோட ஸ்கின்னை வந்து க்ளோவிங் பவுடர், கிளியர் ஸ்கின் பவுடர்னு டெய்லியும் இந்த மாதிரி வேறு லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. 1 வீக்லேயே பயங்கரமான சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். நல்லா திக் லேயராக மேல் நோக்கி நான் அப்ளை பண்ணிட்டேன். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங், அதாவது ஸ்கின் ஏஜ் வந்து ரிவர்ஸில் போகிறதுக்கு இது செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒரு 3 times 4 times போடுங்க. இப்போ நான் சொல்கிற சேம் ஸ்கின் கேர் ரொட்டீனை இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes ஃபேனு கீழே விடாதீங்க. நார்மலாக விட்டிங்கன்னா ஒரு 15 minutes வரைக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் உடனே ஒரு சேஞ்சஸ் தெரியும். அப்படியே ஸ்கின் டோனே சேஞ்ச் ஆன மாதிரி சூப்பராக இருக்கும். டெய்லியும் பண்ணால் எந்த லெவலில் இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்கின் 16 ட்விங்கிள் டோன் பவுடர். அடுத்தடுத்து இந்த பேக்லாம் போடும்போது அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சரே மாறும். அவ்வளோ சாஃப்டாக ஏதோ ஒரு பேபி சாஃப்ட் ஸ்கின் மாதிரி இருக்கும். அண்ட் இதில் போடுறதுமே நல்ல கொலாஜன் கண்டென்ட்டாக வலுவலுன்னு இருக்கிறதுனால ஸ்கின்னுமே நல்ல ஒரு க்ளோவிங்காக கிளிட்டராக வலுவலுன்னு இருக்கும். எலாஸ்டிசிட்டியோட மெயின்டைன் ஆகும். ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கிற மாதிரி ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 பேக் வந்து எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ போடுங்க. ஸ்கின்னுக்காக காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 15 minutes ஒதுக்க முடிஞ்சால் ஒதுக்குங்க. ஆர்எல்ஸ் அட்லீஸ்ட் டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் அது ஒதுக்கி ஒரு சூப்பரான ரொட்டீனை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா திக் லேயராக போட்டுட்டேன். அதுவும் நீங்கள் ஃபேனு கீழே விடாமல் இருந்தீங்கன்னா 15 minutes ஆகும். 15 minutes வரைக்கும் நம்மளோட ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். பளிச்சுன்னு ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். என்னடா இது இவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பிரைட்னஸும் ஒரு க்ளோவும் இருக்கும். பார்த்தீங்களா, செம்ம பிரைட்னஸ் இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ஸ்கின்னு. அடுத்து வந்து லிப் பாம். இது தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஸ்கின் கேர் ரொட்டீன் கண்டிப்பாக. இப்போ இதை வந்து இந்த பேக் வரைக்கும் ஈவினிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes கூட ஆகாது. ஒரு 2-3 minutes இதை பண்ணிடலாம். நம்மளோட லிப் பாம் லிப்பை சுற்றியுமே போட்டுக்கோங்க. எங்கெல்லாம் வந்து டார்க்னஸ் இருக்கோ, ட்ரைனஸ் இருக்கோ, எல்போவில், நீஸில், கழுத்துக்கு பின்னாடி, அண்டர் ஆர்ம்ஸில் எல்லா இடத்துலையும் நம்மளோட லிப் பாம் போடலாம். 100% நேச்சுரல். பாருங்களேன் லிப் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த ஒரு கலர் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே இதில் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். நிறைய டாக்டர்ஸ் நம்மளோட லிப் பாம் யூஸ் பண்ணுறாங்க. ரிவ்யூஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 7 daysலேருந்து வேறு லெவல் சேஞ்சஸ் இருக்கும்.
அடுத்து நான் யூஸ் பண்ணுறது குங்குமாதி சாஃப்ரான் ஆயில். நம்மளோட குங்குமாதி சாஃப்ரான் ஆயில் யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டுமே தெரியும் அதோட சீக்ரெட் என்னென்னு. வெறும் க்ளோ மட்டும் கொடுக்காது, டே ஒன்லேருந்து ஸ்கின் செம்ம ஹைட்ரேட்டடாக நல்ல ஒரு பிரைட்னிங்காக இருக்கும். அண்டு ஸ்கின் டோனும் லைட்டன் பண்ணும், ஸ்கின்னை வந்து நல்ல டீட்டனும் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஸ்கின்னில் நல்லா அப்ளை பண்ணி மேல் நோக்கி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் ஸ்டெப் கொடுக்கறதுனாலயே ஸ்கின் வந்து பிரைட் ஆகும், எங்காகவும் இருக்கும், டைட்டனாகவும் இருக்கும். நல்லா வந்து மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுக்க நம்மளோட ஸ்கின் வந்து அப்படி கிளாஸியாக மாறுறத நம்மளால் பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கும்போதே, நம்மளோட ஸ்கின்னை பார்க்கும்போதே. அடுத்து நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஸ்கின் 16 ஆயில். எந்த அளவுக்கு ஸ்கின்னை டைட்டன் பண்ணும் நம்மளோட ரிவ்யூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட்டஸில் ரெகுலராகவே நம்ம அப்டேட் பண்ணுவோம். 7 டேஸ்லேருந்தே அப்படி ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸ்கின்னை செம்மையாக டைட்டன் பண்ணி கொடுக்கும். இது வந்து ரிச் கஸ்டமைஸ்டு ஸ்கின் 16 ஆயில். நான் இதை தான் ரெகுலராக நைட் டைமில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ரிச் கஸ்டமைஸ்டு, அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கின் 16 விட ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணுங்கிறவங்க ஸ்கின் 16, நல்லாவே ஒரு ரிச்சான ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க ஸ்கின் 16 ரிச் கஸ்டமைஸ்டு ஆயிலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் வந்து கொடுத்துருங்க. அது மேலேயே குங்குமாதி ஆயிலுக்கு மேலேயே. நீங்கள் வந்து ஃபீட்பேக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், யூடியூப்லேயே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஹோம் பேஜில் போய் பாருங்கள். நான் வந்து ஃப்ரண்ட்லேயே வச்சுருப்பேன். எவ்வளோ ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு, கஸ்டமரோட வாய்ஸே நான் உங்களுக்கு வந்து வச்சுருக்கேன். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் ஜஸ்ட் ஹாய்னு சென்ட் பண்ணிவிட்டு நான் உங்களை சேவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸில் போய் செக் பண்ணுங்கள். அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் இருக்கும். ரெகுலராகவே நான் அப்டேட் பண்ணுவேன். 16 முடிச்சுட்டு அடுத்து நான் அப்ளை பண்ண போகிறது டார்க் சர்க்கிள் ஸ்பார்க்கிள் ஐ ஆயில். இந்த ஆயில் வந்துட்டு டார்க் சர்க்கிள் இருக்கவங்களுக்கு மட்டும்தான், இல்லை பஃபினஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. ரெகுலராகவே நம்ம ஐ ரொட்டீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு ஸ்பார்க்கிளாக இருந்தால் தான், ஐ வந்து பார்க்குறதுக்கு ஸ்பார்க்கிளாக இருந்தால் தான் ஸ்கின்னே நல்லா அப்படி ஃபேஸே பார்க்க பிரைட்டாக இருக்கும். இது வந்து கண்ணை சுற்றி அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லதும் கூட, நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கும். ஸ்கின்னை எப்போதுமே, அதாவது கண்ணை சுற்றி எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கும். அடுத்து வந்துட்டு ஆயில் என்னோடய ஐப்ரோவுக்கும் ஐலாஷ்க்கும் நான் ரெகுலராக அப்ளை பண்ணிடுவேன். 1 வீக்லேருந்தே நம்ம திக்னஸ் பார்க்க முடியும். என்னோடய ஐப்ரோ வந்து சுத்தமாக இல்லை, எனக்கு வந்து ஐப்ரோவே இல்லாத மாதிரி ஒரு எம்டியான ஸ்கின் மாதிரி தான் அந்த இடத்துல இருந்துச்சு. தென் இப்போ வந்து நல்லாவே ஒரு ஷேப்பாகவே வந்து தெரியுது. ஸோ அதுக்கு வந்து இதுதான் ரீசன். நான் ரெகுலராகவே வந்து மெயின்டைன் பண்ணுறேன். இந்த சிம்பிளான ரொட்டீனை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும். வேறு லெவலில் ஒரு மேஜிக் ஸ்கின் மாதிரி உங்களோட ஸ்கின் வந்து மாறும். பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக க்ளோவாக இருக்குன்னு. நைட் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு நல்லா சூப்பராக தூக்கம் வரும் மசாஜ்லாம் பண்ணனால. காலையில் எழுந்திரிச்சு நல்லா நம்மளோட சோப்பு போட்டு ஒரு 2 டைம்ஸ் ஸ்கின்னை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேக் போட்டுக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பியூட்டி ஆயில் யூஸ் பண்ணி ஒரு மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பேக் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த கிட்டை அப்படியே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு நார்மல் டு ட்ரை ஸ்கின் அப்படின்னா இந்த கிட்டு செம்மையாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆர்எல்ஸ் நீங்கள் ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிட்டு, இப்போது இந்த ஆயிலுக்கு பதிலாக இந்த ஆயில், அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய்னு மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின் டைப்பை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின்னையும் நேச்சுரலாக கிளாஸியாக மாற்றுறதுக்கு அதுதான் ஸ்ட்ரைட் ரூட். கெமிக்கலே இல்லாமல் செம்ம ஒரிஜினலாக 100% நேச்சுரலாக உங்களோட ஸ்கின்னை சூப்பராக சேஞ்ச் பண்ணலாம். வந்து பாருங்கள், ஃபீட்பேக்ஸ் பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள்.